அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 717வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு IPM இன் காட்டன், அதாவது இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன் காட்டன் எனப்படும் பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. பருத்தி ஒரு மிக முக்கியமான பணப்பயிர் ஆகும். இந்திய பொருளாதாரத்தில் அதிக பங்காற்றுகிறது இந்த பயிர். வேளாண் துறை வருவாயில் உயர்ந்த இடத்தை பருத்தி பெறுகிறது. இதன் முக்கியத்துவம் கருதிதான் இதனை வெள்ளை தங்கம் என்றும் அழைக்கிறார்கள். பல்லாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் தொழில்களில் பருத்தி தொழிலும் மிக முக்கியமான ஒரு தொழிலாகும். உலக அளவில் சுமார் 7% தொழிலாளர்கள் பருத்தி தொழிலையே நம்பி இருக்கிறார்கள் என்றால் மிகையாகாது. துணி மற்றும் ஆடை உலகின் அடிப்படை பருத்தியே ஆகும். இவ்வாறு பல பயன்களை கொண்ட பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கின சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். சென்னையில் வசித்து வரும் இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி நமது ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரத்தின் மூலம் நடத்தப்படும் 717வது நிகழ்ச்சியாகும். நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வரும் நண்பர், மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சியை நடத்துவது ஒரு அவ்வளவு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. இருந்தாலும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றது. மிகப்பெரிய ஒரு இதனை ஒரு இமாலய சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும். பெரும்பாலும் அனைத்து வகையான தொழில்நுட்பங்களும் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அனைத்து பயிர்களுக்கும் தொழில்நுட்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றது. பயிர்கள், அனைத்து பயிர்கள் என்று சொன்னால், அதாவது சிறுதானியங்களாக இருந்தாலும் சரி, அல்லது எண்ணெய் வித்து பயிர்களாக இருந்தாலும் சரி, அல்லது காய்கறி பயிர்களாக இருந்தாலும், அல்லது பணப்பயிர்களாக இருந்தாலும், அனைத்து வகையான பயிர்களுக்கும் இங்கே தொழில்நுட்பங்கள் கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதே போல அந்த ஒவ்வொரு பயிருக்கும் உரிய அரசின் திட்டங்களும் இங்கே சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விவசாயிகளுக்கு நிச்சயமாக பயனளிக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் என்னுடைய பெற்றோர்களையும் இந்த தாய்மண்ணையும் வணங்கி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி அதாவது பருத்தி பயிர் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். பருத்தி, அதாவது பயிர்களிலே சீரியல்ஸ், அடுத்தபடியாக சிறுதானியங்கள், சிறுதானியங்களுக்கு அடுத்தபடியாக எண்ணெய் வித்து பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்களுக்கு அடுத்தபடியாக கரும்பு, கரும்பு ஒரு பணப்பயிராகும். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டுள்ள பயிரும் ஒரு பணப்பயிராக கருதப்படும். அதாவது பருத்தி நிச்சயமாக ஒரு விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிராக விளங்குகின்றது. பருத்தி பயிர் என்று சொன்னால் ரெயின்ஃபெட் என்று சொல்லக்கூடிய மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்படுகின்றது. மாநிலத்தினுடைய பல பகுதியிலே மானாவாரி பயிராக சாகுபடி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கின்றது. இந்த பருத்தியை பொறுத்தவரையில பருத்தியினுடைய அதாவது ஆரம்ப கால கட்டம் எங்கு சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், சுமார் 5500 ஆண்டுகளுக்கு முன்பே சிந்து சமவெளியிலே இந்த இண்டஸ் வேலி என்று சொல்லக்கூடிய பகுதியிலே இந்த பருத்தி சாகுபடி செய்யப்பட்டிருக்கின்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே
சூடான் பகுதியிலும் இந்த மேற்கு சூடான் பயில் நைல் நதியினுடைய பேசின் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலும் இந்த பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவிலே பருத்தி சாகுபடியை பொறுத்தவரையில 23-24 ஆண்டிலே 35.8 மில்லியன் ஹெக்டேரிலே சாகுபடி செய்யப்பட்டு சுமார், அதாவது உற்பத்தியை பொறுத்தவரையில 112.8 மில்லியன் பேல்ஸ் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில, அதாவது சாகுபடி என்று சொன்னால் சாகுபடியுடைய பரப்பை பொறுத்தவரையில 123.42 லட்சம் ஹெக்டேரிலே சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே இங்கே உற்பத்தியை பொறுத்தவரையில 35.8 மில்லியன் பேல்ஸ் பருத்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. பருத்தி ஒரு மிக முக்கியமான ஒரு பணப்பயிராக விவசாயிகளுக்கு விளங்குகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நமது இந்தியாவை பொறுத்தவரையில எந்தெந்த மாநிலங்களிலே அதிகமாக பருத்தி சாகுபடி செய்யப்படுகிறது என்று சொன்னால் மகாராஷ்டிரம், மத்திய பிரதேசம், குஜராத்திலே அதிக அளவிலே, அதாவது மத்திய இந்தியாவிலே அதிக அளவிலே சாகுபடி செய்யப்பட்டு, அதிலும் குஜராத்திலே அதிக அளவிலே சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 9.50 மில்லியன் பேல்ஸ் அளவிற்கு பருத்தி உற்பத்தி செய்யப்படுகின்றது. உற்பத்தியை பொறுத்தவரையில உலக அளவிலே பாத்தீங்கன்னா, அதாவது நாம் ஏற்கனவே பார்த்தவாறு 112.8 மில்லியன் பேல்ஸ் பருத்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. இந்த பருத்தியினுடைய, அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தவரையில சுமார் 60 மில்லியன் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை உலக அளவிலே 60 மில்லியன் விவசாயிகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது பருத்தி ஏற்றுமதியை பொறுத்தவரையில நம்ம இந்தியாவிலே பருத்தி ஏற்றுமதி பொறுத்தவரையில உலக அளவிலே 3வது இடத்தை வைத்து கிட்டத்தட்ட 45 லட்சம் பேல்ஸ் அளவிற்கு பருத்தி இங்கே ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றது. பருத்தியினுடைய விலையை என்று சொன்னால், பருத்தியிலே விலையை பொறுத்தவரையில 1 கிலோ, அதாவது ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் என்று சொல்லுவோம். பருத்தி என்று சொன்னால் அது, அதாவது துணி வகைகளுக்கு பெயர் பெற்றது பருத்தி. அதாவது மிக அதிக அளவிலே மனிதர்கள் நமது சமுதாயத்திலே உபயோகப்படுத்தப்படுகின்ற ஒரு இதாக உள்ளது. அதனால பருத்தியை பொறுத்தவரையில விலை என்று சொன்னால், பருத்தியினுடைய விலை, விற்பனை செய்யக்கூடிய விலையை பொறுத்தவரையில அதனுடைய விலை, அதாவது 20 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் அளவிற்கு 1 கிலோ என்ற அளவிலே பருத்தி விற்பனை செய்யப்படுகின்றது. அதாவது ஒரு குவிண்டால் பொறுத்தவரையில 3000 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய் அளவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது. பருத்தி அதாவது பருத்தியினுடைய வருமானத்தை பொறுத்தவரையில, அதாவது பருத்தி காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன், சாகுபடி செலவுகள் என்று சொன்னால் சுமார் ஒரு 50,000 to 60,000 ரூபாய் சாகுபடி செலவு ஆனால் கூட அதிலிருந்து ஒரு 30,000 அளவிற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பயிராக பருத்தி சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. நமக்கெல்லாம் தெரியும், அந்த காலத்திலிருந்து பருத்தியை பொறுத்தவரையில MCU 5, MCU 7, MCU 9, அதற்கு பிறகு MCU 10, 11, 12 என்று மல்டிபிள் கிராஸ் காட்டன் ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தன. அந்த ரகங்களை பொறுத்தவரையில ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் முக்கிய மாதங்களிலே பருத்தி சாகுபடி செய்யப்படுகின்றது. அந்த பருத்தி சாகுபடி செய்யப்படும் போது அடுத்த மாதங்களிலே சில பகுதிகளிலே பிப்ரவரி, மார்ச் என்ற சீசனிலும் சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. பருத்தியினுடைய சாகுபடி குறைவிற்கு காரணம் என்று சொன்னால், பருத்தியிலே அதிக அளவிற்கு பூச்சி நோய்கள் தாக்குதல் உள்ள காரணத்திலே பருத்தி சாகுபடி குறைந்து வருகின்றது என்றே சொல்லலாம். பருத்திக்கு ஆகக்கூடிய
செலவிலே பார்த்தீங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 30% மேல் அதற்கு, அதாவது பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே பருத்தி சாகுபடி குறைந்து வருகின்றது என்று சொல்லலாம். பருத்தியை பொறுத்தவரையில அதற்கு அடுத்தபடியாக LRA 5166 என்ற ஒரு ரகம் நெடுங்காலமாக கோல் வச்சு வந்தது. அதற்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூர் 1, 2, 3 ஆகிய ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டு வந்தன. தற்பொழுதும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரகங்கள் சாகுபடி செய்யப்படுவதாக அறிகின்றேன். இந்த பருத்தியை பொறுத்தவரையில அதிக அளவிலே பூச்சி நோய் தாக்குதல் இருக்கின்ற காரணத்தினாலே பருத்தியிலே நாம் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்தால் மட்டுமே அதில் உள்ள அந்த செலவுகளை குறைக்க இயலும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். பருத்தியை பொறுத்தவரையில அதிகமாக நோய் தாக்குதல் என்று சொன்னால் அந்த, அதாவது ரூட் ராட் என்று சொல்லக்கூடிய வேர் அழுகல் நோய், அப்புறம் பயிர் வாடல் நோய். இந்த நோய்கள் அதாவது பருத்தி விதைத்த ஒரு 15 அல்லது 20 நாட்களிலே வந்து இந்த பயிர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பருத்தி பயிர் நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றது. அடுத்தபடியாக ரூட் ராட், இலைப்புள்ளி நோய்கள் பருத்தியிலே அதிகமாக இலைப்புள்ளியிலே பல்வேறு வகையான இலைப்புள்ளி நோய்கள் தாக்குதல் காணப்படுகின்றன. அதாவது ஆல்டர்னேரியா இலைப்புள்ளி நோய், செர்கோசோரா இலைப்புள்ளி நோய் போன்ற இலைப்புள்ளி நோய்களும் அதிக அளவிலே தாக்குகின்றன. இந்த இலைப்புள்ளி நோய்களை, இந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்கு அவசியம் அந்த பருத்தி விதை, நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்தால் மட்டுமே இந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த இயலும். அதற்கு ஆசிட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சல்பூரிக் ஆசிட் நேர்த்தி செய்து விதைத்தால் நாம் இந்த நோய்களிலிருந்து பயிர்களை காப்பாற்ற முடியும். அடுத்தபடியாக அதிக அளவிலே பூச்சிகளை பொறுத்தவரையில சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளும் அதிக அளவிலே தாக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது பருத்தி பயிரை பொறுத்தவரையில. அதாவது இலை பேன்கள், அப்புறம் உண்ணிகள், பக்ஸ், அதாவது பழுப்பு நிற பக்ஸ் போன்றவையும், அதாவது காட்டன் போல்வோம்ஸ் என்று சொன்னால் காய்ப்புழுக்கள், காய்ப்புழுக்களிலே பல்வேறு வகையான காய்ப்புழுக்கள் தாக்குதல் இருக்கின்றன. அமெரிக்கன் போல்வோம்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கன் போல்வோம்ஸ் என்று சொல்லலாம். அடுத்தது புள்ளி காய்ப்புழுக்கள், அடுத்தபடியாக பிங்க் போல்வோம்ஸ் காய்ப்புழுக்கள், அடுத்தபடியாக படை காய்ப்புழுக்கள் போன்ற பல்வேறு வகையான காய்ப்புழுக்கள் தாக்குதலும் அதிக அளவிலே காணப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல், அதாவது வெள்ளை ஈயனுடைய தாக்குதல் அதிகமாக பருத்தியிலே காணப்படும். வெள்ளை ஈயனுடைய தாக்குதல் மட்டுமல்லாமல் ஊனுள்ளிகள், சாறு உறிஞ்சக்கூடிய ஜேசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சிகளும், லீஃப் மைனர்ஸ் இலை உண்ணக்கூடிய புழுக்களும் அதிக அளவிலே பருத்தியை தாக்குகின்ற காரணத்தினாலே நாம் பருத்தியை ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறையிலே கட்டுப்படுத்த இயலும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். பருத்தியில் உள்ள, அதாவது இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக நாம், அதாவது டிராப் கிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்தோம் என்று சொன்னால், அந்த பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது, அதாவது ஊடுபயிராகவோ அல்லது வரப்பு பகுதிகளிலோ சாகுபடி செய்யும் பொழுது இந்த பூச்சியினுடைய தாக்குதல் குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அது அவ்வாறு டிராப் கிராப்ஸ் என்று சொல்லும் பொழுது வெண்டை, ஆமணக்கு, சாமந்தி மற்றும் இந்த பயிர்களை சாகுபடி செய்யும் பொழுது நமக்கு பூச்சி தாக்குதல் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே இது போன்று நாம் டிராப் கிராப்ஸ் மட்டுமல்லாமல், அதாவது இந்த பூச்சிகளுடைய தாக்குதல் அளவை தெரிந்து கொண்டு அதனை கண்காணித்து நாம் கட்டுப்படுத்துவோம் என்று சொன்னால் நமக்கு இந்த
மருந்து அடிக்கக்கூடிய செலவுகளை குறைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏபிட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏபிட்ஸ் ஆக இருந்தாலும் இதுவும் ஒரு சாறு உறிஞ்சக்கூடிய ஒரு பூச்சி ஆகும். இதுல இதனுடைய பொருளாதார சேதநிலை என்று பார்க்கும் பொழுது 5% பாதிக்கப்பட்ட செடிகளை கொண்டதாகும். அதேபோல் அடுத்தபடியாக அதாவது ஒவ்வொரு பூச்சிக்கும் ஒரு பொருளாதார சேதநிலை உண்டு. அந்த பொருளாதார சேதநிலைகளை நாம் அறிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நாம் பயிர் பாதுகாப்பு முறைகளை கடைபிடித்தால் மட்டுமே இந்த பூச்சி நோய் தாக்குதலை குறைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். வெள்ளை ஈயை பொறுத்தவரையில 5 பூச்சிகள் இருக்கும் பட்சத்திலே அதனுடைய பொருளாதார சேதநிலை என்று கணக்கிடப்பட்டுள்ளது. சாறு உறிஞ்சும் பூச்சிகள் ஜாசிட்ஸை பொறுத்தவரையில ஒரு முழு அதாவது வளர்ச்சியடைந்த ஒரு பூச்சி இருக்கும் பட்சத்திலே ஒரு பூச்சியோ அல்லது அதனுடைய நிம்போ ஒரு இலையிலே இருக்கும் பட்சத்திலே அதனுடைய பொருளாதார சேதநிலை அடைந்து விட்டதாக கணக்கில் கொள்ளப்படும். அதாவது போல்வர்ம்ஸை பொறுத்தவரையில ஒவ்வொன்றிற்கும் தனியாக ஒரு பொருளாதார சேதநிலை கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அமெரிக்கன் போல்வர்ம்ஸ் என்று சொல்லும் பொழுது அதனுடைய முட்டைகள் கணக்கில் கொள்ளப்பட்டுள்ளது. முட்டைகள் அல்லது லார்வா 5 எண்கள் முட்டைகள் அல்லது 3 எண்கள் புழுக்கள் இருக்கும் பட்சத்திலே ஒரு செடியிலே இருக்கும் பட்சத்திலே அந்த பூச்சியினுடைய பொருளாதார சேதநிலையை எட்டிவிட்டதாக கணக்கில் கொண்டு நாம் அதற்கு அந்த பொருளாதார சேதநிலை தாண்டக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது நாம் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். புள்ளி காய்ப்புழுக்களை பொறுத்தவரையில 3 புழுக்கள் ஒரு செடியிலே இருக்கும் பொழுது அது பொருளாதார சேதநிலையை எட்டிவிட்டதாக கணக்கில் கொள்ள வேண்டும். பிங்க் காய்ப்புழுகளை பொறுத்தவரையில 5% இலைகள் ஒரு பாதிக்கப்பட்டதாக இருக்கும் பட்சத்திலே அது பொருளாதார சேதநிலை அடைந்து விட்டதாக காணப்படும். அதாவது படை காய்ப்புழுக்களை பொறுத்தவரையில அதனுடைய அப்பியரன்ஸை பொறுத்து 1-2 இருந்தாலும் கூட அது பொருளாதார சேதநிலையை எட்டிவிட்டதாக கணக்கில் கொள்ள வேண்டும். அதாவது பொருளாதார சேதநிலையை நாம் கணக்கில் கொள்ளும் பொழுது எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்ட், எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் ஒன்றையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் என்பது அதாவது பொருளாதார பாதிப்பு நிலை என்பது லோயஸ்ட் டென்சிட்டி, குறைந்த அளவு பூச்சியினுடைய தாக்குதல், அதனுடைய அதாவது பொருளாதாரத்தை பாதிக்காத அளவிற்கு தாக்குதல் இருக்கும் பட்சத்திலே அதை நாம் எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் என்று சொல்லுகின்றோம். அதே சமயத்திலே எக்கனாமிக் பொருளாதார சேதநிலை என்பது பொழுது அதனுடைய டென்சிட்டி ஆஃப் தி பெஸ்ட், பூச்சியினுடைய தாக்குதல் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது அதனுடைய பாப்புலேஷனை நாம் அதனை குறைப்பதற்கு கட்டுப்படுத்துவது இடிஎல் என்று சொல்லுகின்றோம். எக்கனாமிக் த்ரெஷ்ஹோல்டு லெவல், எக்கனாமிக் இன்ஜுரி லெவல் என்ற 2 அளவுகளையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். கணக்கில் கொண்டு அந்த பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். மேலும் இங்கே அதாவது முக்கியமாக இந்த பருத்தியிலே அதிகமாக நாம் செய்ய வேண்டியது பயாலஜிக்கல் கண்ட்ரோலை நாம் கடைபிடிக்க வேண்டும். பயாலஜிக்கல் கண்ட்ரோல் என்று சொன்னால் அதாவது கண்ணாடி இறக்கை பூச்சிகளை நாம் பிரிடேட்டர்ஸ், பாரசைட்ஸ் எந்த அளவிற்கு வயலில் இருக்கின்றது என்பதை நாம் கணக்கில் கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நாம் அதனை ஆனால் மருந்து அடிக்காமல், ஏனால் அந்த அளவிற்கு அதிக அளவிலே பூச்சி நோய் தாக்குதலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு பயிராக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் எப்படிதான் நாம் அதனை அதாவது கண்காணிப்பு செய்து வந்தாலும் கூட கண்காணிப்பு என்பது வாரத்திற்கு ஒரு முறையாக நாம் கண்காணிப்பு செய்து அதில் இருக்கக்கூடிய பூச்சி நோய்களை நாம் கண்டறிந்து
அதற்கு ஏற்றாற்போல் நாம் நம்முடைய பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்று சொல்லும் பொழுது அதே சமயத்திலே விதைக்கக்கூடிய சரியான பருவத்திலே விதைகளை நாம் விதைக்க வேண்டும். அதே சமயத்திலே நல்ல தரமான விதைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது பூச்சி நோய் தாக்குதல் இல்லாத விதைகளை தேர்ந்தெடுத்து நாம் சாகுபடி செய்ய வேண்டும். இது போன்ற உழவியல் முறைகளை அதே கடைபிடிக்கும் பொழுது நமக்கு பூச்சி நோய் தாக்குதல் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. மிக முக்கியமாக நாம் அனைத்து விதமான விதைகளையும் விதை நேர்த்தி செய்து விதைக்கும் பட்சத்திலே பூச்சி நோய் தாக்குதல் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இரிகேட்டட் நீர் பாய்ச்சக்கூடிய பயிராக இருக்கும் பட்சத்திலே 2 அடிக்கு 1 அடி என்ற வீதத்திலும், அதாவது ஒட்டு ரகங்களை பொறுத்தவரையில 2.5 அடிக்கு 1 அடி என்ற இடைவெளியிலும் சாகுபடி செய்யும் பொழுது நமக்கு அந்த பூச்சி நோய் தாக்குதல் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இது போன்று இருக்கக்கூடிய அனைத்து விதமான உழவியல் முறைகளை கையாள்வதோடு அதிக அளவிலே தற்பொழுது உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் வந்துவிட்டன. அந்த உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை நாம் கண்டறிந்து ஒவ்வொரு பூச்சிக்கும் தகுந்தாற் போல உள்ள உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை பயன்படுத்தி அந்த பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக, அதாவது பூச்சி நோய்கள் என்று சொன்னால் பூச்சிகளுக்கு அதிக அளவிலே தற்பொழுது உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் வந்துவிட்டன. அதனை தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக தாக்குதல் குறைவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதாவது குரோ எ ஹெல்தி கிராப் என்பது ஒரு முக்கியமான IPM கான்செப்ட்லே மிக முக்கியமான ஒன்று. மானிட்டரிங் அட் வீக்லி இன்டர்வல்ஸ் 2வது ஒரு கான்செப்ட். 3வது அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ் என்ற முறையிலே 12 அல்லது 15 வாரங்கள் இந்த வகுப்புகளை நடத்தி அதில் விவசாயிகளுக்கு அந்த பூச்சி நோய்களை காண்பித்து அவர்களுக்கு அந்த பூச்சி நோய்களுடைய அறிகுறிகள் மட்டுமல்லாமல் அறிகுறிகளை எடுத்து கூறி அதனை சொல்லிக் கொடுக்கும் பட்சத்திலே விவசாயிகளை நாம் ஒரு வல்லுநராக ஆக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இந்த பயிற்சிகள் நடத்தும் பொழுது நாம் ஒரு 30 விவசாயிகள் என்று சொன்னால் அந்த அக்ரோ ஈகோசிஸ்டம் அனாலிசிஸ் முறையிலே 12 15 வாரங்கள் நடத்தும் பொழுது 30 விவசாயிகளுக்கும் சேர்ந்து 5 உதவி வேளாண்மை அலுவலர்களை நியமித்து அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி செய்து அந்த பயிற்சியை நடத்தும் பட்சத்திலே விவசாயிகளை நிபுணர்களாக்க முடியும் அந்த பயிரிலே என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ராசு சார், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை IPM இன் காட்டன், அதாவது பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். வழங்கியவர் திரு கே ராசு, முன்னாள் துணை இயக்குனர் வேளாண்மை துறை, தமிழ்நாடு அரசு. தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. நமது குழுவில் இணைந்துள்ள குழுவின் மூத்த உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களை இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கந்தசாமி சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு IPM இன் காட்டன் என்ற தலைப்பில் தொழில்நுட்ப குறிப்புகளை முக்கியத்துவத்தை எடுத்து கூறி இன்றைய தின ஜூம் கூட்டத்தினை சிறப்புற நடத்தியிருக்கின்றார்கள். இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு திட்டம் IPM என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக விவசாயிகள் மத்தியிலே ஆராய்ச்சி கழகங்கள் மூலமாகவும் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மூலமாகவும் வேளாண்மை துறைகளின் மூலமாகவும் அவர்களுக்கு இந்த ஒருங்கிணை பாதுகாப்பு திட்டம் பருத்தியிலே அவர்களுக்கு கற்றுத்தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எனது அனுபவத்திலே சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஃபார் காட்டன் ரிசர்ச் CICR கோவை
அவர்கள் பொங்கலூர் அருகிலே கெங்கநாயக்கம்பாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பருத்தியிலே அவர்கள் பல ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு இப்படித்தான் ஒருங்கிணைந்த பயிர்காப்பு என்றால் இப்படித்தான் என்பதை நிரூபணத்திடல்கள் மூலம் மிகவும் விளக்கமாக சொல்லித்தந்த காட்சி இன்னும் என் மனதிலே நிற்கிறது. என்றும் அது மனதை விட்டு அகலாது. ஆனால் அப்படிப்பட்ட நிரூபணத்திடல்கள் மூலம் வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் மூலமாகவோ வேளாண்மை துறையின் மூலமாகவோ நிரூபணத்திடல் மூலமாக இந்த ஐபிஎம் இன்டகிரேட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிரூபித்து காட்டியிருக்கிறார்களா என்றால் எனது கண்ணு கெட்டியவரை இல்லை. கிராமத்துக்கு செல்லுவார்கள், இப்படி செய்யுங்கள் என்று கூறுவார்கள், வந்து விடுவார்கள். அப்படித்தான் நான் கண்டிருக்கின்றேன். யாராவது நிரூபணத்திடல் ஐபிஎம் பருத்தியிலே விவசாயிகளுக்கு செய்து காட்டினார்கள் என்று சொன்னால் அதை நான் மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆக நான் இதிலே சொல்ல வருகின்ற கருத்து மிக அருமையான ஒரு தொழில்நுட்ப கருத்துக்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாலும் அதை நாம் பரப்பிக் கொண்டிருக்கின்றமே தவிர அந்த திட்டத்தை விவசாயிகள் மிகவும் சின்சியராக உண்மையான முறையில் அதை கடைபிடிக்கிறார்களா என்று கேட்டால் கேள்வி, அதற்கு பதில் அப்படி இல்லை என்றுதான் எனது அனுபவத்தில் நான் கூறுவேன். நண்பர் ராஜ் அவர்கள் கூட பேசும்போது சொன்னார்கள், இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகளை வேளாண்மை தொழில்நுட்ப வல்லுநராக மாற்றலாம் என்று சொன்னார்கள். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வேளாண்மை தொழில்நுட்ப வல்லுநர்களாக விவசாயியை மாற்ற முடியாது. வேளாண்மை தொழில்நுட்ப வல்லுநர் என்றால் அந்த கல்வி கற்ற வேளாண்மை பட்டதாரி தானே தவிர ஒருபோதும் வேளாண்மை கல்வி கற்காத உழவன் தொழில்நுட்ப அறிவாளியாக இருக்க முடியாது என்பது என் கருத்து. நான் சொல்ல வந்த கருத்து, இந்த ஐபிஎம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒருங்கிணைந்த பயிர்காப்பு திட்டம் நல்லது ஒரு திட்டம், மிக அருமையான விஞ்ஞான திட்டம். இதை அவர்கள் எத்தனை கிராமங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள், எத்தனை கிராமங்கள் அதை பயன்படுத்தினார்கள், எத்தனை கிராமங்கள் இன்று பயன்படுத்திக் கொண்டு வருகின்றது, எத்தனை விவசாயிகள் இதை இன்று வரை கடைபிடித்து வருகிறார்கள் என்கின்ற புள்ளி விவரத்தை அவர்கள் அளிக்கவில்லை. அதுதான் முக்கியம். கண்டுபிடிப்புகள் இலவசமாக ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. அந்த கண்டுபிடிப்பை அடாப்ஷன் எப்படி அவர்கள் தங்களது தோட்டங்களிலே அதை கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். என்னை பொறுத்தளவு இந்த ஐபிஎம் இந்த திட்டம் ஒரு விவசாயி கூட இதை கடைபிடிப்பதே இல்லை என்பதுதான் எனது வாதம். அப்படி இருந்தால் எனக்கு தகுந்த குறிப்புகள் கொடுத்து என்னை திருப்திப்படுத்தவும். எனவே இந்த திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்க வேண்டால் அவர்கள் இதை கடைபிடிக்க செய்ய வேண்டும். நாம் ஒரு கூட்டத்தின் மூலம் உரையாற்றி விட்டு சென்று விட்டால் மட்டும் போதாது, அதை அவர்கள் கடைபிடிப்பதே இல்லை. எனவே இப்படிப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு என்ன என்று திட்டம் தீட்ட வேண்டும். ஒருங்கிணைந்த செயல்படுத்தும் திட்டம் என்பதை கொண்டு வர வேண்டும். இன்டகிரேட்டட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட் என்பது போல கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை எப்படி உழவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஒரு திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தினால்தான் நாம் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்த விஞ்ஞான அனுபவங்களுக்கும் விஞ்ஞான கண்டுபிடிப்பும் அவர்களுக்கு நாம் செய்கின்ற பரிகாரம் என்று கூறி. நன்றி திரு கந்தசாமி சார். உங்களுடைய கருத்துக்களுக்கு, ஆழமான கருத்துக்களுக்கு, சிந்தனைகளுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி உங்களுடைய கேள்வி தொடர்பான பதிலை திரு ராசு அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினர் தெரிவிக்கும் முன்னர் என்னுடைய ஒரு
பதிலனையும் தெரிவிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது நீங்க பணியிலே இருக்கும்போது நீங்க ஹெஸ்ட் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த காலத்திலேயே ஐபிஎம் தொழில்நுட்பம், அதாவது ஃபார்மர்ஸ் ஃபீல்ட் ஸ்கூல் வந்து விட்டது, வயல்வெளி பள்ளி வந்து விட்டது என்றுதான் கருதுகிறேன். மேபி எனக்கு அது சரியாக தெரியல. ஆனா வேளாண் துறையில் நாங்கள் பணிபுரிந்த காலத்தில் வயல்வெளி பள்ளிகள் ரொம்ப அருமையாக அற்புதமாக நடத்தப்பட்டு வந்தன. 1995ல எங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்தாங்க. FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், உலக வேளாண் மற்றும் உணவு அமைப்பின் சார்பில் ஒரு பயிற்சி வழங்கப்பட்டது. சீசன் லாங் ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது அந்த பருத்தியின் காலம் முழுவதும் அது ஒரு 100 நாட்கள் பயிராக வழங்கப்பட்டது. அந்த பயிற்சியின் போது அதில் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு நுணுக்கங்கள் தொழில்நுட்ப அலுவலர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு, அதன் பிறகு அந்த பயிற்றுனர்களை கொண்டு, அவர்களை பயிற்றுனர்களாக கொண்டு இதர அலுவலர்களுக்கும், வேளாண்மை துறையில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் அந்த தகவல்கள் பயிற்சிகள் வழங்கப்பட்டு அவர்கள் மூலம் அது விவசாயிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நமது டாக்டர் என் முருகேசன் இங்கே இணைப்புல இருக்காங்க. அவங்க அவருடைய கருத்தை தெரிவிக்கும் போது அவங்க இறுதியில சொல்லுவாங்க. அவர் நான் பணிபுரிந்த வட்டாரங்களில் கூட நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் பணிபுரியும் போது என்னுடன் அவங்க இந்த பயிற்சிகளுக்கு வந்திருக்காங்க. குறிப்பாக இந்த பருத்தி பயிருக்கே அவர் வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அங்கே நாம இந்த உழவர் வயல்வெளி பள்ளி என்பது தொடர்பாக ராசு சார் கொஞ்சம் ஒரு விளக்கம் சொன்னாங்க. அதாவது 30 விவசாயிகளை தேர்வு பண்ணி அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 ஏக்கர் அல்லது அதிக அளவுல நிலமுள்ள விவசாயிகளாக தேர்வு பண்ணி அவங்களுக்கு அந்த தேவையான இடுபொருட்களை கொடுத்து அவர்களை விவசாயத்தை செய்ய வைத்து, அந்த விவசாயிகளுக்கு வாரம் 1 நாள் அல்லது 10 நாட்களுக்கு 1 நாள் ஒரு பயிற்சி கொடுத்து அவர்கள் எப்படி அவங்க விவசாயிகள் சுற்றுச்சூழல் ஆய்வு, கள ஆய்வு செய்ய வைத்து அந்த திடல்களில், அந்த செயல் விளக்க திடல்களில் விவசாயிகள் சென்று அந்த அதுல உள்ள பூச்சிகளை பிடித்து என்னென்ன பூச்சிகள் இருக்குது, எந்த பருவத்தில் எந்த பூச்சிகள் வருது, எவ்வாறு அது பயிரை தாக்குகின்றன, அப்படிப்பட்ட தகவல்களை எல்லாம் சேகரித்து கண்டுணர்வு பயிற்சி அது. அதை பார்த்து அந்த அதுல நன்மை செய்யும் பூச்சி எது, தீமை செய்யும் பூச்சி எது என்று வித்தியாசம் கண்டுபிடிக்க அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டு, அந்த பூச்சிகளை ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு, ஒரு செடியில ஒரு 100 பூச்சி இருக்குதுன்னா அதுல கிடைத்த 100 பூச்சிகள்ல எத்தனை நன்மை செய்யும் பூச்சி, எத்தனை தீமை செய்யும் பூச்சி, இதெல்லாம் தூக்கி ஒரு பாலித்தீன் கவர்ல போட்டு மறுநாள் அந்த பூச்சியில எத்தனை உயிரோட இருக்குது, எத்தனை இந்த நன்மை செய்யும் பூச்சிகள், தீமை செய்யும் பூச்சிகளை எத்தனை சாப்பிட்டு இருக்குது, இதெல்லாமே ஆராய்ச்சி செய்ய வைத்து விவசாயிகளை நேரடியாக விஞ்ஞானி ஆக்குவோம் என்பதுதான் அது தொடர். அதன் அர்த்தம் என்னன்னா, விவசாயிகள் நேரடியாக கண்டு உணர்ந்து அதன் தன்மையை அறிந்து அதன் நன்மை செய்யும் பூச்சி எவ்வளவு இருக்குது, தீமை செய்யும் பூச்சி எவ்வளவு இருக்குது, அப்ப நமது நிலத்துல மருந்து அடிக்கணுமா வேண்டாமா என்பதை அவரே முடிவு செய்யும் அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நிர்வாக திறமை, அதாவது பயிர் நிர்வாகத்தை விவசாயிக்கு ஊட்டுவதற்காகத்தான் அந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வந்தன. அது அருமையான ஒரு பயிற்சி, எக்ஸலன்ட் பயிற்சி. நிறைய இன்று வரை அது தொடர்ந்து கொண்டு இருக்குது அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. கூடுதல் தகவல்களை வழங்குமாறு திரு ராசு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இறுதியில் டாக்டர் என் முருகேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்தை சொல்லுவாங்க. ராசு சார் ப்ளீஸ். ஃபீல்டு பயிற்சி வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க திரு கந்தசாமி அவர்கள். அதற்காக ஸ்கூல் தொடர்பான தகவல்களை வழங்குகிறேன். கூடுதல் தகவல்கள் வழங்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சி பாத்தீங்கன்னாக்கா முதல்ல நெல்லு, அதுக்கப்புறம் பயிர் வகை பயிர்கள், அப்புறம் எண்ணெய் வித்து பயிர்கள், பருத்தி, இது எல்லாத்துக்குமே நாம அந்த எய்சா முறையில அக்ரோ சுற்றுச்சூழல் ஆய்வு முறையில பயிற்சி கொடுத்துருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா எப்படின்னாக்கா, இந்த பருத்தி எந்தெந்த ஏரியாவில் அதிகமா இருக்கோ அந்த ஏரியாவுல அவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த தெற்கு மாவட்டங்களிலே அதிகமாக இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. பருத்தி பயிருக்கு இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை பயிற்சி கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல் இங்க பெரம்பலூர் மாவட்டத்திலே அதிகமாக
பருத்தி சாகுபடி செய்யப்பட்ட காரணத்தினால அந்த பகுதியிலும் வந்து பருத்தி எங்கெல்லாம் வந்து சாகுபடி அதிகமாக செய்யப்பட்டதோ அந்த பகுதிகளில் எல்லாம் இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு, அதாவது இன்னும் சொல்ல போனால் சென்ட்ரல் ஐபிஎம் திருச்சியிலே இயங்கி கொண்டிருக்கின்றது. அந்த சென்ட்ரல் ஐபிஎம் மூலமாக இந்த பகுதிகளிலே இந்த பருத்தியிலே ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறை பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு நிறைய விவசாயிகள் இதன் மூலமாக தெற்கு மாவட்டங்களிலும் அதே சமயத்துல மத்திய மாவட்டங்களிலும் அதிக அளவில் பயன்பெற்றிருக்கின்றார்கள் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் இதற்கு வேண்டிய அனைத்து ஆவணங்களும் நம்ம துறையிலே உள்ளது. அதை வேண்டுமானாலும் அன்னார் அவர்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார், உங்கள் விளக்கத்திற்கு மிக்க நன்றி. அடுத்ததாக டாக்டர் முருகேசன் அவர்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பான தனது கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பயிற்சிகள் வந்து அநேகமா ஒரு ஏடிஐக்கும் ஒரு ஏடிஎம் பிடிஎம் இருக்காங்க. அவங்க மினிமம் ஒரு வயல்வெளி பள்ளிங்கிறது நடத்திட்டு இருக்காங்க. கொரோனா வரைக்கும் போயிட்டு வந்துருந்தேன். அப்ப கூட வீட்டுக்காரி சொல்லுவா, எப்ப 300 ரூபாய்க்கு அப்பா போறாங்கப்பா, பஸ்ல ஏறி போய் வெயில போய் அலைஞ்சிட்டு இருக்காங்க சொல்லுவா. ஏடி அப்ப மகா சொல்லுவா, டாக்டர் சொல்லுவா, ஏமா அப்பா அப்படியாவது வெளியே போட்டுமா, இல்லாட்டி உட்காந்து மிச்சரிச்சு டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ப்ரெஷர் கூடிய போது பாப்புல போனோம். கூட போகல. இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இதுல என்னன்னா ஏடிஎம் பிடிஎம் வந்து வயது கம்மினாலும் பரவாயில்ல, அவங்க படிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் செய்யறா கஷ்டப்பட்டிருக்காங்க. இவங்க இந்த போட்டோ வந்து 2003 ஏஎஸ்ஐபிஎம் அப்படின்னு சொல்லி திருவெளித்தூர்ல இருந்து பண்ணாங்க. நான் சிலுத்தூர் 2003 தான் போனேன். 2003க்கு முன்னால் எடுத்த போட்டோ, அங்க எடுத்த போட்டோ அந்த படம் முதல்ல எடுத்த போலும் சார் போட்ட படம். ரெண்டாவது வந்து ஜோ சாருக்காக ஒரு மீட்டிங் போனேன். வள்ளியூர் ஆங்கிலேயில இருந்தார் சார். அப்ப அது கிளாஸ் போயிட்டு வந்தப்ப அந்த பக்கத்து வயக்காட்டுக்கு அம்மா கேட்டுக்குது, கத்திரி செடியில பூச்சியே சாக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஏமா மருந்து யாருமா அடிக்கிறான்னு கிராப்புக்குள்ள கூட்டிட்டு போன ஜோ சார் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் டங்கடி நடந்து வாய்க்கால் நடந்து போனோம். ஏமா கத்திரி செடி இடுப்பு மேல இருக்கு. அந்த போட்டோல பாருங்க, இடுப்புக்கு மேல உட்காந்துருக்கு. அதுல வந்து மருந்து அடிச்சாலும் மருந்தெல்லாம் அடிச்சுக்கலாமா இல்ல சரியில்லைன்னாங்க. ஏமா யாரையா மருந்து அடிக்கான்னு கேட்டேன். எங்க வீட்டு ஐயா தான் அடிக்கணும் சார். அவர் ஸ்ப்ரேயர்ல ஒரு 5 லிட்டர் தண்ணி மட்டும் ஊத்தி கொண்டு வர சொல்லுங்க ஐயாம்மா. அவரையும் விரட்டி பிடிச்சி 5 லிட்டர் தண்ணியை தூக்கிட்டு வந்தாரு. அடிங்கயான்னு. அப்ப ஜோசார்ட்ட சொன்னேன், சார் இது வடிவேல் நகைச்சுவை மாதிரிதான், இந்த ஸ்ப்ரேயரு இவர் மருந்தடிக்கிறது கண்டிப்பா சரிப்படாது அப்படின்னு. எப்படி சொல்றீங்கன்னாரு. அந்த ஸ்ப்ரே நான் ஆசையில பாருங்க குச்சி மாதிரி வச்சிருக்காரு, எப்படி அடிப்பான்னு. ஏமா ஐயா அடிங்கயா, நீங்க பாட்டு அடிங்கய்யா. ஐயா ஏமா யாரும் குத்தம் சொல்லக்கூடாது, அவர் பாட்டு அடிப்பாருன்னு சொல்லி அடிச்சாருன்னா இந்த பிஸ்டன் மாதிரி இருக்கு, நீளமா குச்சி மாதிரி இருக்கு. அந்த நாசில் வந்து கொக்கு தலை மாதிரி வளையல. அதை வச்சு அடிக்கும்போது இலைக்கு போகாது, இலைக்கு உள்ள வெள்ளியெல்லாம் பத்திரமா இருக்கும், காய்ப்புழுக்கு போக நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது எனக்கும் வாத்தியாரு, எனக்கு யூஜில வாத்தியாரு, அப்புறம் சாருக்கு வந்து பிஜி கைடு நினைக்கிறேன். அவர் சொல்லுவார், வார்த்தை சொல்லுவார், இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. நான் ஏதோ பேசுறேன்னா அவர்கிட்ட ஒரு 1.5 வருஷம் வேலை பார்த்தேன். நம்மள ட்ரில் வாங்கிட்டார். மறக்காமல் மாற்றாமல் செய்யுங்கள் பாரு. இந்த மறக்காமல் மாற்றாமல் செய்யறது ஓரளவு ஒரிஜினல் விவசாயி கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப குறிப்பா வத்ராவுக்கு கிரிராமுலுன்னு ஒருத்தர் இருக்காரு, SVPR 2 சீடு ப்ரொடக்ஷன். அது மாதிரி அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆய்வாளத்துக்கிட்ட இருக்காரு, பேரு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்க. இவங்க எல்லாம் ஏறத்தாழ சுத்தி வேற சோளம் போட்டு வரப்புல கவுப்பி போட்டு எல்லாம் பண்ணி பேர்டு பறிச்சு எல்லாம் வச்சுட்டு பயிற்றாங்க. இப்ப வந்து ரீசண்டா வர்ற விவசாயிகளுக்கு கொஞ்சம் எதார்ச்சிக்கு இருக்கு. இயற்கை செயற்கைன்னு ஒரு இது இருக்கு, ஒரு பாகுபாடு இருக்கு. எது இயற்கை எது செயற்கைன்னு கொஞ்சம் பிடிபடாம இருக்கு எல்லாருக்குமே, வெளியே உள்ளவங்களுக்கு. சில இயற்கை வந்து உபயோகிச்சாங்கன்னா நல்லா வேலை செய்யுது. அதே இயற்கை வந்து சில சமயம் வேலை செய்ய மாட்டேங்குது. அது கேட்பாங்க, இது நீங்க தயாரிச்சீங்களா வாங்கினீங்களா கேட்டேன். நான் வாங்கணும் ஏன்பாங்க. நீங்க தயாரிச்சீங்களா வாங்கினீங்களா, நான் தயாரிச்சேன்பாங்க. அதுல நிறைய, ஏன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட் இருக்கு, அது நிறைய இருக்கு. அதாவது மக்களுக்கு
அந்த பேசிக் பிளான் ப்ரொடெக்ஷன் பத்தி டெக்னாலஜி சொல்லணும். டெக்னாலஜி எப்படின்னா, இப்ப பாருங்க, டீ கடையில போய் டீ புதுசா போட்டா தான் குடிப்போம். கேன் வச்சு டீ குடிக்க மாட்டோம். ஏன்னா கேன் வச்சு டீ போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, அது கெட்டு போயிருக்கும்பா. ஆனா மருந்தடிக்கிறது வந்து உட்கார்ந்து காலை 8 மணி கலந்து மொத்தமா கலந்து வச்சு 12 மணி வரைக்கும் அடிப்பாங்க. அந்த மருந்து வேலை செய்யலம்பாங்க. தண்ணீரும் மருந்தும் சேர்ந்தா வேலை செய்யாது. அதை சொல்றதுதான் இப்ப சில கம்பெனி மீட்டிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து கடல்ல கரைச்ச பெருங்காயம் தான். அடுத்து இன்னொன்னு டேங்க் மிக்ஸ்னே சொல்றாங்க. இப்ப வெளியே வந்து அக்ரி டிபார்ட்மெண்ட் தவிர நிறைய வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்ல எல்லாம் ஏகப்பட்ட ரெக்கமெண்டேஷன் சரளமா வந்துட்டு இருக்கு. டேங்க் மிக்ஸ், டேங்குக்கு இந்த இந்த பயோ 80 மில்லி, இந்த பஞ்சாமிர்தம் ஒரு 80 மில்லி, அப்படியே 17 இது இருக்கு, சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி அடிக்க சொல்றாங்க. அடிச்சோம்னா எல்லாம் குணமா நினைக்கிறேன். அப்புறம் வந்து எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு அது சரிப்படலான்னு சொன்ன அர்த்தம். அதனால மெடிக்கல் மாதிரி, மெடிக்கல் எப்படின்னா ஒரு பேஷண்ட் வந்தாருன்னா விசாரிச்சு குப்புரை படுக்க போட்டு பட்டக்ஸ்ல ஒரு ஊசியை போட்டு வாயில ஒரு மாத்திரை திணிச்சு எப்படியோ குணமாக்கிறாங்க. விவசாயிட்ட அப்படி பண்ண முடியாது. நம்ம வாய்ட்டு தான் சொல்ல முடியும். ஒரு ஏவோ கரெக்டா எக்ஸிகியூஷன்ல தப்பாயிரும். சில பிரச்சனைகள் எக்ஸிகியூஷன்ல தப்பாயிருது. இது ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதோட ஆர்கானிக்கு வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது பஞ்சகவியா தானா, இது பஞ்சாமிர்தம் தானா, இது ஜீவாமிர்தம் தானா, குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கான்னு தெரியல. அதனால பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. அதோட நிறைய பேர் பிஇ, எம்பிஏ, பிடெக் எல்லாம் படிச்சுட்டு வர்றாங்க. நிறைய வாட்ஸ்அப்ல கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கறவங்கெல்லாம் ஒரு தாராளமா பதில்கள் விழுந்து ஓட்டி இருக்குன்னா அதுல வந்து ஊட நம்மள யாரும் பேசவும் முடியாது. பேசினா வந்து என்ன சொல்றது, கோவணம் கட்டாத ஊர்ல கோவணம் கட்டினவன் இருக்குங்க மாதிரி ஆகும். அதனால இனிமே இப்படித்தான் நடக்குங்கிற மாதிரிதான் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க போய் நிக்கும் தெரியல. எவ்வளவு பாடுபடுறாங்க, டெக்னாலஜி டெவலப் ஆகுது, சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா முந்தைய நாங்கன்னு ஒரு ஏடி ஆபீஸ்ல ஒரு ஏடிஏ இருந்தாரு, 5 ஏஓ இருந்தாங்க, ஏஓ பிளாக்கு இருந்தாங்க. ஜோ வந்து ஏடிஏ சீட்ல உட்காரும் போது ஏடிஏ தான் உட்கார்ந்து கணக்கு எழுதுறாரு, கையெழுத்து போடுறாரு, டிராப்ட் எழுதுறாரு. ஜோ மட்டும்தான் அத்துவான கட்டுல ஒத்தியா உட்காந்துருந்தாரு. ஒரே ஒரு ஏஓ இருந்த மாதிரி ஞாபகம். மீதியெல்லாம் பிடிஎம் ஏடிஎம் தான், ஏஓ கிடையாது. வேளாண் துறைக்கு குற்றச்சாட்டு வந்துட்டு தான் இருக்கும். அதை நிவாரணம் பண்ண முடியாது. கவலையப்படாங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு வேளாண் துறையே இருக்காது. பிரைவேடைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் அக்ரிகல்ச்சர், பிரைவேடைசேஷன் ஆஃப் ரிசர்ச் இன் அக்ரிகல்ச்சர், பிரைவேடைசேஷன் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் வராதுன்னு நினைச்சேன் 2020. இன்னைக்கு 30 அக்ரி காலேஜ் இருக்கு, பிரைவேட் காலேஜ் இருக்கு. பிரைவேட் யூனிவர்சிட்டியே ஒரு எனக்கு தெரிஞ்ச 12 யூனிவர்சிட்டி ஆஃபரிங் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ். இது போக கேவிக்கு தவிர ஃபுல் ஸ்ட்ரென்த்தா எதுவுமே கிடையாது. அதனால சஃபிஷியன்ட் ஸ்டாஃப் கொடுக்காட்ட இது எல்லாமே தானா போயிடும். இன்னும் வந்து அடுக்கிற எல்லாம் பிரைவேடைசேஷன் தான். இனிமே அக்ரிகல்ச்சர் வந்து பிரைவேடைசேஷன் தான். காட்டன் கமிட்டியில நான் ஹெட்டா இருக்கும் போது ஒரு மூணு ஸ்டேட் போனேன். ஒரு விசிட் மானிட்டரிங் கமிட்டி, பிடி மானிட்டரிங் போகும்போது இதே நிகழ்வு தான் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு. அதாவது பிளான் ப்ரொடெக்ஷன்ல தான் பிரச்சனை வருது. நன்றி சார். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு மிக்க நன்றி. உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. டாக்டர் முருகேசன் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பர்ட். அவங்க வந்து பூச்சியியல் துறை பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் விஞ்ஞானி ஆவார். அவங்களோட தகவல்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்க பிராக்டிக்கலாவே என்னுடன் பணியாற்றினாங்க. அதாவது நான் வேளாண் துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்த காலத்தில் அவங்களும் என்னுடைய பயிற்சிகளை அட்டென்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அந்த அவங்களுடைய அனுபவத்தை அவங்க நேரடியாக சொல்லும் வாய்ப்பு கிடைத்தது. ஸோ கந்தசாமி சாருக்கு இந்த பதில்கள் போதும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் கூடுதல் ஏதாவது கேள்விகள் வேற யாராவது கேட்க வேண்டியது இருந்தால் கேட்கலாம். இப்ப நண்பர்கள் எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க 2 பேருமே. எங்கெங்க எது பண்ணாங்க, அதாவது கண்டுபிடிப்பை அறிமுகப்படுத்துவதற்கு பாடுபடுகிறார்கள். ஆனால் விவசாயிகள் அந்த கண்டுபிடிப்பை மனதார ஏற்றுக்கொண்டு அதை இன்று வரை கடைபிடிக்கிறார்களா என்பதை அவர்கள் அப்பொழுதுதான் இப்படிப்பட்ட விஞ்ஞான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வெற்றிகரமான விவசாயிகளாக அனைவரையும் ஆக்க முடியும். எப்படி ஒரு மருத்துவன் நோயுள்ள ஆட்களை நோயற்ற ஆட்களாக ஆக்கிறானோ அதே போல உயர்திரு ராஜ் அவர்கள் கூறியது போல ஒவ்வொரு
உழவனும் வேளாண் வல்லுநர் ஆக வேண்டும் என்றால் அந்த வேளாண் வல்லுநர் ஆக்குவதற்கு தகுந்த கல்வி பயின்ற வேளாண் தொழில் நுணுக்க நிபுணரால் தான் முடியும், திட்டங்கள் நிறைவேற்ற இவர்களால் தான் முடியும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திரு தினகர் பாபு ராணிப்பேட்டில இருந்து பேச வந்திருக்கிறாரு. தினகர் பாபு பிளீஸ். வணக்கம் சார். வணக்கம். இயற்கை விவசாயத்துல நிறைய இளைஞர்கள் படிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க, இனிமே வந்து நிறைய வருவாங்க. இவங்க எல்லாம் இந்த ஐபிஎம்ல நிச்சயம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். நன்றி, வணக்கம் சார். நன்றி திரு தினகர் பாபு. சார், திரு காளிதாஸ் சார் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். சுகுமார் காளிதாஸ் சார் என்னுடைய நண்பர் தான் சார். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக, அதாவது இந்த நிகழ்ச்சி பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு என்பது ஆகும். அது தொடர்பாக உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது நீங்கள் சொல்ல வேண்டிய ஏதாவது கருத்தோ இருந்தால் தெரிவிக்கலாம். நன்றி. பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அந்த காலத்திலிருந்தே நாங்க 1982 நமக்கு எப்ப ஆரம்பிச்சதோ நம்ம இதுல அப்பவே நம்ம எல்லா விவசாயிகளுக்கும் ரொம்ப ஆர்வமா செஞ்சுட்டு இருக்காங்க. நான் கூட இது சம்பந்தமா நான் வந்து பிபிஏவை ஒரு 10-15 வருஷம் வேலை பார்த்ததுனால இந்த பருத்தியில உள்ள பூராமே பருத்தி, நெல், ஐபிஎம் எல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஆனா விவசாயிகள் வந்து இந்த அப்போ வந்து இணக்கவரிச்சி பொறி அதான் முக்கியமா வந்தது. இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இணக்கவரிச்சி பொறி வந்து அது பொருளினியா லிட்டூரா மற்றப்புறம் ஹீலியடிஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தனித்தனியா வச்சு விவசாயிகள் வந்து அதை வந்து கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்து லைட் ட்ராப் அது வழக்கமா வைக்கிறது தான். அந்த மாதிரி ஒருங்கிணைந்த பயிர்பாக மருந்து அடிக்காம எப்படி நம்ம கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லி நாங்க நிறைய விளக்கங்கள் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்கோம். ஆமா, முருகேசன் சாரும் நிறைய இது எங்களுக்கு நடத்தியிருக்காரு, ட்ரைனிங் எல்லாம் நடத்தியிருந்தாரு அப்ப நாங்க இருக்கும்போது. அதனால அவருக்கும் தேங்க்ஸ். திரு ஜோ அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி சார். திரு காளிதாஸ் சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. பருத்தியில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கே ராசு அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் பல கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. மேலும் அது தொடர்பான பல்வேறு மாற்று கருத்துக்களும் தெரிவிக்கப்பட்டன. அந்த மாற்று கருத்துக்களை பொறுத்தவரையில திரு கந்தசாமி அவர்கள் பல கருத்துக்களை தெரிவித்தாங்க, பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாங்க. அவர்களுக்கு உரிய பதில்கள் வழங்கப்பட்டன. அதுலயும் சிறப்பாக அவங்க சொன்ன மாதிரி இப்ப முருகேசன் சார் கூட அதை விளக்கமாக சொன்னாங்க. அதாவது வேளாண்மை துறையின் அதாவது மோட்டோ எண்ணம் வந்து ஒரு நல்ல எண்ணம். அதில் குறைபாடுகள் இல்லை என்று சொல்ல இயலாது. குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். எல்லா துறையிலையும் குறைகள் இருக்கும். அது வேளாண் துறையும் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. சோ குறைகள் இல்லை என்று சொல்வதற்கில்லை, குறைகள் இருக்கின்றன, நிறையவே இருக்கின்றன. ஆனால் அந்த செயல்பாடுகள் அருமையான செயல்பாடுகள், நல்ல விவசாயிகளுக்கு நல்ல ஊக்கம் கொடுக்கக்கூடிய செயல்பாடுகள். முந்தைய காலத்துல சொல்லுவாங்க வேளாண்மை துறையில எதுவுமே இல்லை, எதுவும் சொல்லி தரல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆனால் நிச்சயமாக அது இல்லை. பல்வேறு தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு சென்று சேர, குறிப்பாக சொல்ல போனால் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி கொண்டு வந்ததை ஒரு தேவையின் அடிப்படையில் கொண்டு வந்ததுதான். அந்த பசுமை புரட்சி இல்லாமல் இருந்தால் அந்த காலத்திலேயே 1950களிலேயே பட்டினி சாவுகள் நிறைய வந்து நாடு பரிதவித்திருக்கும். சோ அந்த நிலையில், அந்த சூழ்நிலையில் பசுமை புரட்சி மிக அவசியமாக கருதப்பட்டது. ஆனால் பசுமை புரட்சியின் தாக்கம் வந்து தவறான வகையில் சென்றது. அதற்கு காரணம் என்னன்னா, கண்மூடித்தனமான பயிர் பாதுகாப்பு மருந்துகளை பிரகடனப்படுத்தினது. அதை வந்து அது துறையில உள்ள பரிந்துரை அப்படின்னு சொல்ல இயலாது. அந்த குறைபாடுகள் வந்து விவசாயிகள் மத்தியில அவங்க வந்து மருந்துகளை அதிக அளவாக பரிந்துரைக்கு அதிகமாக பயன்படுத்தியதை முக்கியமான காரணமாக ஆய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போல மேலும் வேளாண் துறையில வந்து சில உள்ள குறைபாடுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்ய வேண்டும். அதாவது பல திட்டங்கள் வந்து விவசாயிகளுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. வேளாண்மை துறையில வந்து ஃபார்மர் இன்ட்ரெஸ்டட் ஸ்கீம்ஸ் கிடையாது. ஆபீசர் இன்ட்ரெஸ்டட் ஸ்கீமோ அல்லது பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டட் ஸ்கீமோ தான் நிறைய உண்டு. அது கூட ஒரு குறைபாடாக கண்டிப்பாக உண்டு. ஆனால் அந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக களையப்பட்டு வருகின்றன. எல்லா இடங்களிலும் இருப்பதுதான். அவற்றை நாம் வந்து உரிய பரிந்துரைகள் மூலம் சீர் செய்து கொள்ள வேண்டும். இது வந்து அரசும் துறையும் செய்ய வேண்டிய ஒரு அவங்க தொடர் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் ஐபிஎம் தொழில்நுட்பம் உரிய காலத்திலேயே, குறிப்பாக இந்த ஃபார்மர் ஃபீல்ட் ஸ்கூல் எப்போ வந்ததோ 1990களிலேயே அந்த திட்டம் வந்துவிட்டது. அது நல்லபடியாக சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு
வந்தது, வருகின்றது, வரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் வாய்ப்பில்லை. அது வந்த காலத்திலேயே பூச்சி மருந்துகளை குறைத்துக் கொள்ள வேண்டும், தேவையின் அடிப்படையில் மட்டும்தான் பூச்சி மருந்துகள் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ற கருத்து துறை மூலம் விதைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இப்போது முழுக்க முழுக்க ஆர்கானிக் என்ற வகையிலும் ஒரு கண்ணோட்டம் சென்று கொண்டு இருக்கிறது. அது எது நல்லது என்பதை காலம்தான் முடிவு செய்ய இயலும். நாம் அருகில் உள்ள நாடான இலங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளையும் சம்பவங்களையும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவங்க டோட்டலாவே கெமிக்கல்ஸை பேன் பண்ணி இயற்கை விவசாயத்திற்கு சென்று அந்த நாடு பட்ட சிரமங்கள் நாம் எல்லோரும் அறிவோம். சோ அந்த மாதிரி போய்விடக்கூடாது. நாம இயற்கை விவசாயத்தை புகுத்துவது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர வேண்டும். ஒரு 10 ஏக்கர் நிலம் வைத்திருக்கிற விவசாயி 2 ஏக்கர்ல முதல்ல கொண்டு வரலாம். அப்புறம் அதுல நம்பிக்கை ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி கொண்டு வரலாம் என்பதுதான் கருத்து. எது எப்படி இருந்தாலும் பூச்சி நோய்களை கட்டுப்படுத்த வேறு வழி இல்லாத பட்சத்தில் தான் நாம் ரசாயன மருந்துகளை கையாள வேண்டும் என்பது தெளிவான ஒரு கருத்து. சோ இந்த நிகழ்ச்சியில் இந்த தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கிய திரு ராசு அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சந்தேகங்களையும் கருத்துக்களையும் தெரிவித்த திரு கந்தசாமி அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. இந்த திட்டம் தொடர்பான ஒருங்கிணைந்த பூச்சி பாதுகாப்பு தொடர்பான முக்கிய கருத்துரை ஆற்றிய டாக்டர் முருகேசன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றி. மூத்த வல்லுநர் என்ற வகையில் திரு ஸ்ரீ சுகுமார் சார் காலதாமதமாக நிகழ்ச்சியில் இணைந்தாலும் அவர்களது கருத்தையும் கேட்க முடிந்தது. அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. இன்றைய நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.